Guys, welcome to my channel Solution. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸோட சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது எல்லாமே மோஸ்ட்டாக வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஐடென்டிட்டிஸை வச்சு சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போதும் ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ அதுக்கான பேசிக் திங்ஸ்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து லைன் ஆஃப் சைட். ஸோ லைன் ஆஃப் சைட் வந்து என்னென்னா a line drawn from the observer to the point of observation. So for example இந்த triangle எடுத்துக்கலாம். ஸோ ஏங்கிற இடத்துல நம்ம நிற்கணும் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஏங்கிற இடத்துல நம்ம நிற்கணும். சிங்கிற இடத்துல வந்து மேபி ஒரு ஆண்டனா இருக்குது, டிவி ஆண்டனா இருக்குது. ஸோ நம்ம ஏ வந்து கிரவுண்ட்லேருந்து சியை பார்க்கணும். சி வந்து ஆக்சுவலாக மாடியில் இருக்குது, ஏ வந்து நமக்கு கீழே நம்ம நிற்கணும். ஸோ நம்ம வந்து அதை பார்க்கணும். ஸோ நமக்கும் நம்மளோட பார்வைக்கும் அதை லைக் மேபி நம்மளோட ஐக்கும் அந்த ஆண்டனாக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணால் அதுதான் லைன் ஆஃப் சைட். ஸோ இதுதான் வந்து லைன் ஆஃப் சைட். ஸோ லைன் ட்ரான் ஃப்ரம் தி அப்சர்வர், அதான் நம்ம டு த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் ஆண்டனா மேலே இருக்கு. ஸோ இதுதான் வந்து லைன் ஆஃப் சைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஆண்டனா இப்போ பியிலே இருக்கு, மேலே இல்லை கீழேனாலும் ஸ்ட்ரெயிட் லைன், அதுவும் லைன் ஆஃப் சைட் தான். ஸோ நம்ம பார்க்குற பொருளுக்கும் நமக்கும் போடுற ஸ்ட்ரெயிட் லைன் தான் லைன் ஆஃப் சைட். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து ஆங்கிள் ஃபார்ம்டு பை தி லைன் ஆஃப் சைட் வித் தி ஹரிசான்டல் when the point being viewed is above the horizontal level. ஓகே, ஸோ இது வந்து ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ங்கிறது ஸோ அதாவது ஆங்கிள் தான் மீன் பண்ணுது. அதுவும் எந்த ஆங்கிள்னா நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட் வந்து நம்மளை விட ஹை பாயிண்ட்ல இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டயக்ராமே எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கீழே இருக்கும், கிரவுண்டில் நிற்கும், அந்த பாயிண்ட் தான் மேலே இருக்குது, ஒரு பில்டிங்கோட டாப்பில் இருக்குது. ஸோ அப்போது நம்ம அந்த லைன் ஆஃப் சைட்டுக்கும் கிரவுண்டுக்கும் உதவாத ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இதாங்க இருக்குது. ஸோ ஓங்கிறது தான் நம்ம, இதுதான் ஆப்ஜெக்ட்டு, இது கீழே லைன் தான் ஹரிசான்டலாக கிரவுண்ட். ஸோ அது என்ன வேணாலும் இருக்கட்டும், அதான் நம்ம நிற்கிறது ஹரிசான்டல் ரெஃபரன்ஸ் லைன். ஸோ இந்த அது எவ்வளோ ஆங்கிள்ஸ் வந்து இந்த லைன் ஆஃப் சைட் வந்து இதுலேருந்து டிவியேட் ஆகி போதும், அது அதுலேருந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இன்க்ளைன் ஆகிருக்கோ, அந்த ஆங்கிள் தான் வந்து ஆல்ஃபா, அதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ ஆல்ஃபாங்கிறது ஜஸ்ட் டினோஷன் தான். ஸோ ஜஸ்ட் இது வந்து இந்த பர்டிகுலர் டிகிரி தான் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ லைன் ஆஃப் சைட் வச்சு தான் இது பண்ணுது. ஸோ லைன் ஆஃப் சைட் வந்து ஹரிசான்டல்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் வந்து இருக்கோ அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதுவும் எந்த கேஸ்லனா நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஹரிசான்டல் கிரவுண்ட் லெவலோட மேலே இருக்கணும். ஸோ இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் கிட்டத்தட்ட அதே தான். பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்ம மேலே இருப்போம், நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கீழே இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம் எப்படி அசியூம் பண்ணிக்கணும்னா நம்ம வந்து மாடியில் இருக்கோம், இப்போ நம்ம மாடியில் இருக்கோம், அதான் ஓ தான் நம்ம. ஸோ நம்ம மாடியில் இருக்கோம். ஸோ நம்ம கீழே இருக்க ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும். மேபி அங்கே ஏதோ ஒரு பால் இருக்குது, சம்திங் ஏதோ ஒன்று வந்து கிரவுண்டில் மேபி ஸ்ட்ரீட்டில் இருக்குன்னா நம்ம அங்கேருந்து பார்க்கணும், மாடியிலேருந்து ஸ்ட்ரீட்டை பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம லைன் ஆஃப் சைட்டு. ஸோ இப்போ இந்த லைன் ஆஃப் சைட் வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்த ஹரிசான்டல் லைன்லேருந்து டிவியேட் ஆகுதுங்கிற ஆங்கிள் தான் பீட்டா, அதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ ஏன்னா நம்ம இங்கே போயிட்டதுனால ஹரிசான்டல் லைன் இங்கே வந்துடும், நம்ம இங்கே தானே இருக்கோம். ஸோ ஹரிசான்டல் லைன் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு லைன் இப்படி போகும். ஸோ இந்த லைன் ஆஃப் சைட் இதுலேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகுது, அதான் பீட்டா ஆர் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இதில் என்ன ஒரே டிஃப்ரென்ஸ்னால் நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இருக்கும், அது ஆப்ஜெக்ட் நம்ம கீழே இருக்கு, அவ்வளோதான். ஸோ அதுதான் இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனுக்கும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனுக்கும். அப்புறமா இங்கே போட்டிருக்க பீட்டா ஆல்ஃபாவும் எக்ஸாக்டாக அதுக்கான ஜஸ்ட் ஒரு டினோஷன் தான். ஸோ பீட்டான டிப்ரெஷன், ஆல்ஃபானா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் டினோஷன் தான். ஸோ இந்த மூணு, இந்த லைன் ஆஃப் சைட், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் புரிஞ்சுக்கிட்டா தான் சம்மை சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்போ இதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு இப்போ டயக்ராமேட்டிக்கலாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண போனோம். ஸோ ஹைட், ஸோ இந்த டயக்ராம் சும்மா அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் நம்ம நிற்கணும், சிங்கிற இடத்துல தான் நம்ம நிற்கணும். ஏங்கிற இடத்துல தான் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, மேபி ஒரு டாப் பில்டிங்கோட டாப்பில் ஆப்ஜெக்ட் இருக்குது.
ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆன் ஸோ இதுதான் கிரவுண்ட் லைன் பி. ஸோ அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணது தான் இந்த லைக் மேபி ஹைட் ஆஃப் த பில்டிங். ஏபி வந்து ஹைட் ஆஃப் த பில்டிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, மேபி இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கலாம், இது செகண்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கப்போ ஹைட் வந்து h2 லைக் அதை வந்து நம்ம h2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ h2ன்னு அசியூம் பண்ணப்போ அதுக்கான ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து θ2. ஸோ இப்போ இந்த ஹைட் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ சடனாக நான் இங்கே இருக்க ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட் ஃப்ளோரில் எடுத்துகிட்டு போனேன்னா ஸோ ஹைட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். என்ன ஹைட்டு? h1 வந்து h2 விட கிரேட். இது 5 சும்மா ஒரு 5 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா இது டெஃபினட்டாக 5 விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ h1 இஸ் கிரேட்டர் தென் h2. ஸோ whenever height getting increases angle of elevation increase ஆகும். ஸோ angle of elevation இப்போ θ1 ஆயிடுச்சு. ஸோ θ2ங்கிறது மேபி ஒரு 30 டிகிரினா இது டெஃபினட்டாக ஒரு 45 இல்லை 60 டிகிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம்னா ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ, அதாவது நம்ம அப்சர்விங் பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ ஆப்வியஸாக அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய கீ டேக்அவே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அதே தான். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் increases as we move towards the foot of the vertical object. ஸோ நம்ம இப்போ சியில் இருக்கோம், சியில் இருந்து ஏ தான் நம்ம ஆப்ஜெக்ட்டு. ஸோ ஆப்ஜெக்டோட டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறப்போ d1 டிஸ்டன்ஸில் நம்ம இருக்கோம் சியில். அந்த ஆப்ஜெக்டோட பேஸ்லேருந்து d1 டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ நான் க்ளோஸ் தான் வந்தேன். ஸோ அது இது வரைக்கும் அந்த ஆங்கிள் வந்து θ1. ஸோ இதுதான் வந்து இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இப்போ நான் இன்னுமே கொஞ்சம் க்ளோஸ் தான் வந்தேன்னா இந்த இடத்துல இப்போ நான் வந்துட்டேன்னா டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவலாக குறையுது எனக்கும் அந்த ஆப்ஜெக்டோட பேஸ்க்கும். ஸோ ஆங்கிள்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே பண்ணுற கீ டேக்அவே அதுதான். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இங்கே குறைஞ்சதுன்னா, அதாவது நம்ம டிஸ்டன்ஸ் இங்கே குறையுது, இந்த சென்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆப்ஜெக்ட் கிட்ட போதோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே பண்ணுற கீ டேக்அவே இதுதான். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா சம்மில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் மட்டும் பார்க்கலாம். ஸோ தட் இந்த எப்படி இதை வந்து நம்ம சம்மில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ சிம்பிள் சம் தான். ஸோ பார்க்கலாம். A tower stands vertically on the ground. So a tower stands vertically on the ground. So from the point of the ground which is 48 meters away from the foot of the tower. So first tower stands vertically. So இதான் tower vertically நிற்க வச்சாச்சு. ஸோ அதோட ஹைட் எனக்கு தெரியல இப்போதைக்கு எதுவுமே சொல்ல. ஸோ அது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் a point on the ground which is 48 meters away from the foot of the tower, angle of elevation is 30 degree. ஸோ கிரவுண்டில் வந்து ஸோ கிரவுண்ட்னா இதுதான், இது வந்து டவரோட டாப்னா இங்கே தான் கிரவுண்ட் இருக்கணும். ஸோ அங்கேருந்து 48 மீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ல எனக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரிங்களாம். ஸோ அப்போ நம்மளும் 48 மீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட்டையும் மேலேயும் கனெக்ட் பண்ணணும். ஸோ லைக் லைன் ஆஃப் சைட் வரையணும். வரைஞ்சப்பதுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ எனக்கு தேவை டவரோட ஹைட். ஸோ டவரோட ஹைட்டை லெட் ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையானது இது ஹெச் தான். ஸோ இது இப்போது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் எது ஆப்போசிட் வந்து இந்த சிபி விச் இஸ் ஹெச். ஹைப்போட்டனஸ் வந்து ஏசி, அட்ஜசன்ட் வந்து ஏபி. ஸோ இப்போது நமக்கு ஹைப்போட்டனஸ் இல்லை, ஹைப்போட்டனஸ் வேல்யூ என்னன்னு தெரியாது. ஆப்போசிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் வேல்யூ ஆல்ரெடி தெரியும் 48 மீட்டர்ஸ். ஸோ நம்ம கிட்ட இப்போ ரெஃபரன்ஸாக இருக்குது, இது எனக்கு தேவை. ஸோ அதனால இதில் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இது என்கிட்ட இருக்குது, ஹைப்போட்டனஸ் இல்லை. ஸோ ஹைப்போட்டனஸ் இல்லாத ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ காஸ் தீட்டா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ அப்போ இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ண முடியாது. டேன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இங்கே ஹைப்போட்டனஸை டிபெண்ட் பண்ணி ஃபார்முலா இல்லை. ஸோ அப்போ நான் டேன் தீட்டா தான் போகணும். ஸோ டேன் தீட்டானா என்ன தீட்டா இங்கே இருக்குது? 30 டிகிரி. ஸோ டேன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு
opposite by adjacent, opposite BC adjacent AB. So BC by AB, BC வந்து H நம்ம எடுத்ததுக்கு படி, AB வந்து 48 meters. So tan 30 is equal to H by 48. அப்போ H தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 48 இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டா H is equal to 48 into tan 30 degree. So 48 into tan 30 degree வந்துருச்சு. So tan 30 degree வந்து எவ்வளோ? நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள் இனிஷியலாக 0 degree 30 60, ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம வேல்யூஸ் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி பார்க்குறப்போ tan 30 degree is 1 by root 3. ஸோ 1 by root 3. ஸோ அப்போ 48 by root 3 வரும். 48 by root 3 எப்படி எழுதுறான்னா 48 வந்து எப்படி எழுதலாம் 16 into 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ 3யை வந்து root 3 into root 3ன்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 3ங்கிறதுனால ஸோ நான் 3 இப்படி மாற்றி எழுதுனேன். மாற்றி எழுதிட்டு ஸோ இந்த ரூட் 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 16 root 3 தான் இருக்கணும் மதேட்டர். ஸோ அதுக்கும் மேலே இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா மல்டிப்ளை பண்ணலாம், பட் இதோட நம்ம லீவ் பண்ணணும். ஸோ இட்ஸ் 16 root 3 meters. ஸோ ஹைட் ஆஃப் த டவர் வந்து 16 into root 3 meter. ஸோ சில சம்பில் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வேல்யூவே கொடுத்துருவாங்க. ஸோ 1.732ன்ட்டு. ஸோ அப்படி கொடுத்துட்டா நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாக அந்த வேல்யூ போடலாம். பட் கொடுக்காம இப்படி போட்டாலும் ஓகே தான். ஸோ 16 root 3 meter தான் ஹைட் ஆஃப் த டவர். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் ஃபர்தர் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த சம்ஸ் எல்லாமே வேர்டிங் பேஸ் சம்மாக தான் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் மாதிரியோ இல்லாட்டி ப்ளூ அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த வேர்டிங்ஸை கொடுத்து நம்மளே டயக்ராம் ஃபார்ம் பண்ணிவிட்டு எது இங்கே டயக்ராமில் அன்னோன் எது வந்து நோன், ஸோ நோனி அன்னோனும் ஒன்றா இருக்கும் போதே ஒரு ஃபார்முலா எடுத்து ஸோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அன்னோனை எவாலுவேட் பண்ணது தான் இந்த சம்மோட இது மாதிரி சம்ஸோட மெயின் ஐடியாலஜி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் ஃபர்தர் சம் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.